அந்த பெண்ணின் பெயர் ரூஃபா. நீ என்ன பிளான் வச்சாலும் அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுடா. நான் புட்டாவையும் சேர்த்தே கூப்பிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் நினைத்தால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நுழையலாம். Tindum, tindiyum don dane, tindadi dandum, tindum, tindiyum don dane, tindadi dandum, ta 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 ta. Ta 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 ta. Hey bro, எனக்கு டவுட்டா, அன்னைக்கு அப்பா வந்து என்ன நாகர்கோயில் கூப்பிட்டு போனார்ல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 டேஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ராக்கிஸ்ங்கிற பிளட் வேம்பரும் ரூஃபா என்கிற அந்த கொடூரமான ஒரு பேயும் வரவே இல்லையே. என்னாச்சு அன்னைக்கு? ஏதாவது நடுவில் ஏதாவது கோளாறு பண்ணி விட்டியா, இல்லை அந்த சாமியார் வந்து கோளாறு பண்ணி விட்டாரா? என்னாச்சு சொல்லு பார்க்கலாம். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா புட்டா, ஆக்சுவலி நீயும் அப்பாவும் நாகர்கோவில் போனதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து வந்தார். அந்த ஐயா வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கி ஈவினிங் என்ன ஆச்சுன்னா ஊர் ரூபத்தில் ரூஃபா வந்து வந்தா. என்னதே யார் ரூபத்தில் வந்துச்சா? ரூஃபாவா? அப்புறம் நான் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சவுண்டு, பார்த்தா ரூஃபா. செம்மையாக பயந்து அப்படியே நான் மேலே போயிட்டு என்ன ஆச்சுன்னா பிளட் வேம்பயர், ஒரு சைடு பிளட் வேம்பயர், இன்னொரு சைடு ரூஃபா. அப்போ என்ன நடந்துச்சுன்னா செல் செல். கொஞ்ச நாளைக்கு இவர்கள் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஏதோ அந்த ஐயானால நான் அன்றைக்கி தப்பிச்சிட்டேன், இல்லாட்டி அவ்வளோதான். அம்மாடி, ஒரு வேளை அந்த சாமியார் வரலனா நல்ல வேலை, அவர் சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றினாரு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த ரூபா பிரச்சனை, பிளட் வேம்பர் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் தானே. டேய் ஆகாவலி, அவங்க வந்து நிரந்தரமாக போகலை, இப்போதைக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு ஐயா சொன்னாங்க. அந்த ரூஃபாவும் ராகேஷுங்கிற பிளட் வேம்பரும் எப்போ வேணால் திரும்பி வரலாம். அதனாலலாம் ஒன்றும் வர முடியாதா, நம்ம கிட்ட சாமியார் இருக்கிறாரு. புட்டா, அவங்க நிரந்தரமாக போகலடா, அவங்க எப்போ வேணால் திரும்ப வந்துடுவாங்க. நீ சொன்னால் புரிஞ்சுக்கடா, அவங்க நிரந்தரமாக போகல. புரிஞ்சுக்கடா, நிரந்தரமா போகலன்னு சொல்றேன்ல.
சொல்றேன்ல, நிரந்தரமா போகல. என்னடா என்னென்னமோ பண்ற? அப்ப நீ ரூபாவா? அருணா புட்டாடா. ஆட்டம் ஆடுறியா? குறைக்காதடா, அப்படி பார்க்காதடா, பயமா இருக்குடா. புட்டாடா, புட்டா, BUTTA, புட்டா. ஐ எம் யுவர் பிரதர், ஓன் பிரதர். பிளாக் வேம்பையரை கூப்பிடட்டுமா? என்னடா இப்படி பாக்குற? தம்பிடா, பாசமான அன்பான பிரியமான தம்பியா, பயமா இருக்குதா? என்ன பயந்துட்டியா? சும்மா புட்டா, பிராங்க் பண்ண. பின்ன என்னடா, நீ பாட்டுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்க, வெறுப்பேத்திட்டு இருக்காங்கள. அது ஏதாவது வந்துச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? இனிமேல் ஆட்டமும் போட மாட்டேன், பாட்டும் பாட மாட்டேப்பா சாமி. இதை செஞ்சு போ. சரி சரி, பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். ஷை, நல்ல வேலை. போய் தண்ணியை குடிப்போம். புட்டா, சொல்லுங்கப்பா. இந்த ரூஃபா பற்றியும் ராகேஷ் பற்றியும் சொல்லு. ரூஃபா ராகேஷா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், சொல்லுடா. ஓ, அருண் சொன்னானா? அது ஸ்டார்டிங்கெல்லாம் ரொம்ப பயமாக தான்ப்பா இருந்துச்சு. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, சாமியார் வந்து அருணை வந்து எப்படியோ வந்து காப்பாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் அவங்களால வந்து வரவே முடியாதுப்பா. ஜுஜிபி ஆக்கிட்டார் அந்த சாமியார், மாஸ்க் கட்டிட்டார்ல. அதெல்லாம் நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. என்னப்பா, அருண் வந்து உங்ககிட்ட பிராங்க் பண்ண சொல்லி ஆரம்பிச்சிருக்கானா? போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க போங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. அழிக்க முடியாது. என்னப்பா மெமிக்ரி எல்லாம் பண்றீங்க? கதை அதாவது தான் வந்து மெமிக்ரி பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து செட் ஆகாது. நீங்கள் போயிட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணி போங்க. நான் ரிமோட் கார் ஓட்டணும், ஒர்க் ஆக மாட்டேங்குது.